அவர் வந்துட்டு இருக்காரு. முதல்ல இங்கே வந்தால் தான் ஆடு, வெளியே போனால் ஓனாய் ஜெயிக்கணும். வீட்டுக்கு போயிட்டா மாடு. அந்த வேலை மட்டும் இல்லை, அத்தையும் சேர்த்து காப்பாற்றுற வேலை. 3, தெருவில் நடந்தால் ஆண்டவரை காட்ட வேண்டிய கழுது. 4, நாளைக்கு ஆராதனை காலையில் 10 மணிக்கு இருக்குன்னா துள்ளி குச்சி வர்ற மான். ஆண்டவரை தேடணும்னா மான் துள்ளி குச்சிட்டு வருமா. நீங்க அப்படித்தானே வர்றீங்க. இப்போ உங்க அப்பாவை கேட்கட்டுமா, உங்க ஜனங்கள்லாம் டைம் சொல்லுங்க ஐயா, ஞாயிற்றுக்கிழமையா 3 பாட்டு பாடி முடிச்ச உடனே ஒரு 30 பேர் வருவாங்க. இதெல்லாம் மானாயுது. எங்க பாஸ்டர்மா என்ன பார்க்குறாங்க, எப்படி எங்க ஊர் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு முதல்ல தெரியுமல்ல ஆராதனை எத்தனை மணிக்குன்னு. துள்ளி குச்சிட்டு மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கணும். நீரோடை எங்க இருக்கு தெரியுமா? தேவனும் ஆட்டுக்குட்டியான இருக்கிற இடத்துல தான் நீரோடை இருக்கு. வெளிப்பட்ட விசேஷம் 22:1 தேவனும் ஆட்டுக்குட்டியான இருக்கிற இடத்துல இருந்து சுத்தமான ஜீவ தண்ணீர் ஓடுதான். பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் அதான் தேவனும் ஆட்டுக்குட்டியா இருக்கிற சிங்காசனத்திலிருந்து நதி பாய்தான். இந்த மானு அதுக்காகத்தான் ஓடி வருமா?